வெல்கம் டு ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருக்கும் பகுதி யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 1 மொழி வரலாறுல வட்டார மாவட்ட மொழித்தன்மைகள் பகுதி 6. ஓகேங்களா? அதாவது பகுதி 5ல் மாவட்ட மொழியோட தன்மைகள் என்ன அப்படின்றது, திராவிட மொழிகள்னா என்ன, திராவிட மொழிகளோட தன்மை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக உயர்தனி செம்மொழி அப்படின்ற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்குறோம். சரிங்களா? பகுதி 6ல் விடுபட்ட செய்தியை தான் பார்க்குறோம். மொழி வரலாறு வட்டார மாவட்ட மொழித்தன்மையில் தன்மை பன்மை வகைகள், அதாவது உயர்தனை பன்மை, அதாவது திராவிட மொழிகள். இதற்கு முன்னாடி பார்த்தது திராவிட மொழிகள் என்ன, மொழிகளோட தன்மை என்னன்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் தமிழின் தொன்மை பன்மை, தன்மை பன்மை வகைகள் என்ன அப்படின்ற கருத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ திராவிட மொழிகளில் முன்னிலை யாரை கொள்வது தள்ளுவது என்ற 2 வகையான தன்மை பன்மைகள் உள்ளது. ஆரிய மொழியில் இவ்வமைப்பு இல்லை. நாம் வந்தோம் அப்படின்றது உளப்படுத்துவது, நாங்கள் வந்தோம் என்பது உளப்படுத்தாதது. சரிங்களா? நான் வந்தோம் என்பது உளப்படுத்துவது, நாங்கள் வந்தோம் என்பது உளப்படுத்துவது அப்படின்ற 2 நிலையில் இருக்கு. அப்ப திராவிட மொழிகளில் செயப்பாட்டு வினைக்கட்டு தனி வடிவம் இல்லை. திராவிட மொழிகள்ல செயப்பாட்டு வினைக்கட்டு தனி வடிவம் இல்லை. படும் என்னும் துணைவினையே அதனை அமைக்கும். படுன்ற துணைவினையே அதனை அமைக்கும். ஆரிய மொழியில் தனி வடிவம் உண்டு. ஆரிய மொழியில் என்ன இருக்கு? தனி வடிவம் உண்டு. ஆரிய மொழியில தனி வடிவம் உண்டு. திராவிட மொழியில் உடன்பாட்டிற்கும் எதிர்மறைக்கும் வெவ்வேறு வினை வடிவங்கள் உள்ளன. திராவிட மொழியில உடன்பட்டு சொல்றதுக்கும் சரி, எதிர்மறைக்கும் வெவ்வேறு வடிவங்களோடு. இது வடமொழியில் இல்லை. அப்போ ஒற்றுமைன்னு பார்த்தா பெயர் சொற்களின் பின் உருபுகள் சேர்ந்து வேற்றுமை உணர்த்தும் முறை 2 வகை மொழியிலும் உள்ளது. ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஒரு வேற்றுமை உருபு, ராமனை, சீதையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை அடுத்து ஒரு வேற்றுமை உருபு கலந்து பேசுவது அப்படின்றது வடமொழியில இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. ஓகேங்களா? ராமே, ராமோ, ராமஸ்ய அப்படின்னு சொல்லுவோம். ராமனை, ராமனுக்கு, ராமனால் அப்படின்னு சொல்லி வேற்றுமை உருபு எப்படி தமிழில் வேற்றுமை உருபு இணைக்கிறோமோ அதே மாதிரி வடமொழியும் ராமோ, ராமே, ராமஸ்ய, ராமோ அப்படின்னு வேற்றுமை உருபுகள் இணைந்து பயன்படுத்தும் ஒற்றுமை 2 மொழியிலும் உண்டு அப்படின்றத சொல்றாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த தமிழோட தொன்மையை பற்றி சொல்கிறாங்க. சேர சோழ பாண்டியர் போல படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் குடி தமிழ் அப்படின்னு யார் சொல்கிறா? பரிமேல் அழகர் சொல்கிறாரு. சேர சோழ பாண்டியர் போலே படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் ஒரு குடி எதுனா தமிழ் குடி அப்படின்னு பரிமேல் அழகர் சொல்கிறாரு. தொன்மொழி அப்படின்னு அழைக்கப்படுறது தான்ப்பா தமிழ் அப்படின்னு யார் சொல்கிறா? தொல்காப்பியர் சொல்கிறாரு. தளர்ப்புரை நிறக்கடவுள் தந்தமிழ், தளர்ப்புரை நிறக்கடுவல் தந்ததான் தமிழ் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றாரு. ஆதிசிவன் பெற்றுவிட்டான்னு பாரதி சொல்றாரு. நண்டாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளியோன் கான் அப்படின்னு தேவாரத்துல பாடியிருக்காங்க. நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினான், தருமிக்கு அருளினானதான்ப்பா இந்த தமிழ் அப்படின்னு சொல்லி தேவாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே வினா பகுதி, முக்கியமான குறிப்பெடுக்க வேண்டிய பகுதிகள். ரிக்வேதத்திலேயே முத்து என்ற தமிழ் சொற்கள் உள்ளது. அப்ப என்ன சொல்றாங்க? ஆதி காலத்திலிருந்தே தமிழ் சொற்கள் எவ்வாறு இருந்தது அப்படின்ற தொன்மையான மொழி அப்படின்றதுக்கு இதை சொல்லலாம். ஓகேங்களா? வேதங்கள்ல கூட இந்த தமிழ்ன்ற சொல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேதங்களில் யாருடைய பாடல்கள் உள்ளது அப்படின்னா வால்மீகி, கோதமனார் பாடல்கள் உள்ளது அப்படின்றத புறநானூறு வழி அறிய முடியுது. தொல்காப்பியர் வேத காலத்திற்கு முற்பட்டவர்னு யார் சொல்றா? மறைமலை அடிகள் சொல்றாரு. தொல்காப்பியர் யாரு? வேத காலத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியர் இருக்காருப்பா அப்படின்னு யார் சொல்றா? மறைமலை அடிகள் சொல்றாரு. வியாசர் வேதத்தை பகுப்பதற்கு முன் தோன்றியதான் தொல்காப்பியர்னு ஊவேசா சொல்றாரு. தர்மனின் ராஜசூய யாகத்திற்கு தமிழ் மூவேந்தரும் வந்திருக்காங்க. தர்மனோட ராஜசூய யாகத்திற்கு தமிழ் மூவேந்தரும், சேர சோழ பாண்டியர் மூவரும் வந்திருக்காங்கப்பா அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. திரௌபதியின் சுயவரத்திற்கு பாண்டிய மன்னன் பங்கேற்றான். யாருன்னா பாண்டிய திரௌபதியோட சுயவரத்திற்கு பாண்டிய மன்னன் பங்கேற்றான் அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்லப்படுது. அடுத்து அர்ஜுனன் மணந்த பாண்டிய மன்னன் யாருன்னா சித்ராங்கதை. அர்ஜுனன் மணந்த பாண்டிய இளவரசி யாரு? சித்ராங்கதை.
பாரத போரில் இருபடைக்கும் சோறு கொடுத்தவன் பெருஞ்சோற்று உதயரஞ்சேரல். இதெல்லாம் முக்கியமான வினாப்பகுதி. பாரத போரில் இரும்படைக்கும் சோறு கொடுத்தவன் யாரு? பெருஞ்சோற்று உதய சேரலாதன். அனுமன் சீதையிடம் பேசிய அமுதான மொழி தமிழ் மொழி. பொய்மானை பாண்டியனது கபாடத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னது வால்மீகி ராமாயணம். பொய்மானை பாண்டியனது கபாடத்தை பாருங்கள்னு சொன்னது வால்மீகி ராமாயணத்துல. சிந்து சமவெளியில் புதையுண்ட மொஹஞ்சதாரோ ஹரப்பா நகரங்களில் தமிழ் முத்திரைகள் உள்ளன்னு யாரு சொல்லியிருக்கா? ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காரு. சிந்து சமவெளியில் புதையுண்ட மொஹஞ்சதாரோ ஹரப்பா நகரங்கள்ல தமிழ் முத்திரைகள் உள்ளன அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காரு. திராவிடரே இந்திய பழங்குடிகள் அப்படின்னு சொன்னது ரிசுலி. லெமூரியா என பெயர்பட்டதான் ஹோக்கல். பெயரிட்டவர் லெமூரியா அப்படின்னு பெயரிட்டவர் யாரு? ஹோக்கல். அர்ஜுனன் மணந்த பாண்டிய நிலவரசி சித்ராங்கதை. பாரத போரில் இரு படைக்கு சோறு கொடுத்தவன் பெருஞ்சோற்று உதய சேரலாதன். அனுமன் சீதையிடம் பேசியது அமுதான மொழி தமிழ் மொழி. பொய்மானை பாண்டியனது கபாடத்தை சொன்னது வால்மீகி ராமாயணம். சிந்து சமவெளியில் புதையுண்ட மொஹஞ்சதாரோ ஹரப்பா நகரங்களில் தமிழ் முத்திரைகள் உள்ளன்னு சொன்னது ஈராஸ் பாதிரியார். திராவிடரே இந்திய பழங்குடி அப்படின்னு சொன்னது ரிசலி. லெமூரியா என பெயரிட்டவர் யாருன்னா ஹோக்கல். ஓகேங்களா? ஹேக்கல். லெமூரியா அப்படின்ற பெயரிட்டது யாரு? ஹேக்கல். ஓகே, தொடர்ச்சி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தென்பகுதியே மாந்தரின் பிறப்பிடம் சொன்னார் ஹேக்கல். இழந்த லெமூரியா என்ற நூலின் ஆசிரியர் ஸ்காட் எலியட். லெமூரியா மனித நாகரிகத்தின் தொட்டியல்னு சொன்னது ஸ்காட் எலியட்டு. லெமூரியாவே பழைய தமிழகம் அப்படின்னு சொன்னது மாணிக்கவேல் நாயக்கர். லெமூரியாவே தான் பழைய தமிழகம் அப்படின்னு சொன்னது மாணிக்கவேல் நாயக்கர். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்க அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்துல. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு எந்த நூல் இடம்பெற்றிருக்க செய்தினா சிலப்பதிகாரத்துல. மலிந்திரை ஊர்ந்து தன்கடல் வவலின் அப்படின்னா முல்லைக்கலியில இருக்க ஒரு பாடல் வரி. மலிந்திரை ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலின் அப்படின்னா முல்லைக்கலியில இருக்க வரி. தமிழில் காணப்படும் பழைய கல்வெட்டுகள் கிடைக்கும் காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு. தமிழின் பழைய எழுத்து முறைன்னு சொன்னா தென்பிராமி என்பதும் தமிழே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்பிராமியை தமிழ்நாட்டு தொல்பொருள் ஆய்வுத்துறை எவ்வாறு அழைக்கிறதுன்னா தமிழை என்னன்னு சொல்றாங்க? தென்பிராமி அப்படின்ற சொல்லும் தமிழ் என்ற சொல்லும் தமிழி அப்படின்னு பெயரால அழைக்கப்படுகிறது. அடுத்து எழுதா கிளவி அப்படின்னு எதை சொல்றாங்களா? வேதத்தை சொல்றாங்க. எழுதா கிளவி அப்படின்னு சொல்றது வேதத்துல சொல்லப்பட்டது. அடுத்து தமிழரின் வரி வடிவம் பழமையான காலம் 5000 6000 ஆண்டுகள் இருக்கு. கிரேக்கம் எகிப்து ரோம் நாடுகளுடன் தமிழர்கள் வாணிப தொடர்பு கொண்டிருந்தாங்கன்ற செய்தியை நம்மளால அறிய முடியுது. சீனம் மலேசியம் ஜாவாவுடன் தமிழ் தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்ற செய்தியும் காண முடியுது. ரோமின் பொருளாதார சீரழிவுக்கு பாண்டியரின் முத்தே காரணம் அப்படின்னு பெரிப்ளஸ் அப்படின்றவர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்காரு. ரோம் முத்து மிளகு வாங்கி வறுமையடைந்தது அப்படின்னு பிளினி தன்னுடைய நாட்குறிப்புல சொல்லியிருக்காரு. அப்ப ரோமின் பொருளாதார சீரழிவுக்கு பாண்டியரோட முத்து தான் காரணம்னு யார் சொல்லியிருக்கா? பெரிபுஸ் சொல்லியிருக்காரு. ஆனா ரோமும் முத்து, ஓகேங்களா, ரோம் முத்து மிளகு வாங்கியே வறுமை அடைந்தது. ரோம் முத்து மிளகு வாங்கியே வறுமை அடைஞ்சிருச்சுன்னு யார் எழுதியிருக்கா? பிளினியோட குறிப்புல எழுதியிருக்காரு. அரிக்கமேட்டில் யாருடைய குறிப்புகள் இருந்துச்சுன்னா யவனர்களுடைய குறிப்பீடு இருந்துச்சு. ஓகேங்களா? அரிக்கமேட்டில் யாருடைய குடியிருப்பு இருந்துச்சு? யவனர்களுடைய குடியிருப்பு இருந்தது அப்படின்ற செய்தியை அறிய முடியுது. அதே மாதிரி தான் சொல்றாங்க ஹிப்ரு மொழிக்கும் கிரேக்க மொழியும் இப்போ சொல்றாங்க. ஹிப்ரு மொழியில தோகைய துகி என்றும் கவிய கபி என்றும், கிரேக்க மொழியில அரிசிய ஒரிசி என்றும், இஞ்சி வேற சிக்கி பொரா அப்படின்னும் அழைச்சிருக்காங்க. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. கிரேக்க மொழியில இஞ்சி என்னன்னு சொன்னாங்க, துகி என்னன்னு தோகை என்னன்னு சொன்னாங்கலாம் கேட்டிருக்காங்க. அப்ப எல்லா மொழிகளும் அடிப்படையில் தமிழோடு தொடர்புடையதான் அப்படின்னு கந்தைய பிள்ளை சொல்லியிருக்காரு. எல்லா மொழியும் அடிப்படையில தமிழோட தொடர்புடையதான்ப்பான்னு யார் சொல்லியிருக்கா? கந்தைய பிள்ளை சொல்லியிருக்காரு. தமிழே முதல் தாய்மொழின்னு பாவனார் சொல்லியிருக்காரு. இனிமையும் நீர்மையும் தமிழ் அப்படின்னு பிங்கள நிகண்டுல சொல்லப்பட்டிருக்கு. வண்டு தமிழ் பாட்டிசைக்கும் தாமரையே அப்படின்னு கம்பர் பாடியிருக்காரு. வண்டு தமிழ் பாட்டிசைக்கும் தாமரையேன்னு கம்பர் பாடியிருக்காரு. சம்பந்தர் தேவாரத்தில் பயன்படுத்திய தமிழ் சந்தங்கள் 110.
சம்பந்தர் தேவாரத்தில் பயன்படுத்திய தமிழ் சந்தங்கள் மொத்தம் எத்தனை? 110. கம்பர் பயன்படுத்திய வண்ணங்கள் 96. கம்பர் பயன்படுத்திய வண்ணங்கள் மொத்தம் எத்தனை? 96. ஆற்றல் சுருங்க சொல்லல் ஆகியவற்றில் தமிழுக்கு நிகர் வேறொரு மொழி கிடையாதுன்னு யார் சொல்லியிருக்கா? மேக்ஸ் முல்லர் சொல்லியிருக்காரு. ஆற்றல் சுருங்கச் சொல்லல் ஆகியவற்றில் தமிழுக்கு நிகர் வேற மொழி இல்லப்பா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? மார்க்ஸ் முல்லரு தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு. ஆற்றல் சுருங்க சொல்லல் ஆகியவற்றில் தமிழுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது அப்படின்னு மார்க்ஸ் முல்லர் சொல்லியிருக்காரு. இறைவனே தமிழ் என குறிப்பிட்டவர் திருமங்கையாழ்வார். தமிழே இறைவன் தான்ப்பா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்காரு. தமிழ் பேசும் மக்கள் வாழிவிட மொத்தம் 35 நாடுகள்ல என்ன பேசுறாங்க? தமிழ் பேசும் மக்கள் வாழ்றாங்க. பதின்கூற்று எண்முறை தமிழ் உலகத்திற்கு கொடுத்த கொடைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒன்றின் மடங்கு 320, 1/7, 1/320, 1/4 அப்படின்ற எண்ணிக்கை இம்மி, அணி, உம்மி, குணம் அப்படின்ற எண்ண அளவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இது பதின்கூற்று எண்முறை. இது தமிழுக்கே கிடைத்த கொடையாக சொல்லப்படுது. தமிழ் பேரெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை, ஆம்பல், குவளை, வெள்ளம் இதெல்லாம் தமிழுக்குரிய பேரெண்களாக சொல்லப்படுது. வடமொழி இந்தியில் திணை பகுப்பு இல்லை அப்படின்றத சொல்றாங்க. இந்தி, மராத்தி, குஜராத்தி, வங்காளம் முதலியவெல்லாம் தொடர்பமைப்பில் தமிழை ஒத்துதான் இருக்கு அப்படின்ற நிலையை சொல்றாங்க. தமிழ் ஒரு பின்னோட்டு நிலைப்பா, முன்னோட்டு நிலை கடல் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதுல பின்னோட்டு நிலை மொழி அப்படின்னு சொல்றாங்க. சொற்கள் சுருங்க மிகுந்த இடம் தருவது பின்னோட்டு நிலைதான். அப்ப வட்டெழுத்து, கண்ணெழுத்து, கோல் எழுத்து, கிரந்த எழுத்து இதெல்லாம் தமிழ் வடிவங்கள். தமிழுக்கே உரிய பாவடிவம்னு வெண்பா ஆசிரிப்பால சொல்லப்படுது. சரிங்களா? வட்டெழுத்து, கண்ணெழுத்து, கோல் எழுத்து, கிரந்த எழுத்துக்கள் தமிழ் வடிவங்களே தமிழுக்குரிய பாவடிவம்னு வெண்பா ஆசிரிப்பால சொல்லப்பட்டிருக்கு. வெண்பா ஆசிரிப்பால சொல்லப்பட்டிருக்கு. கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுதற் தெரிந்த ஆய்ந்த இப்பசுந்தமிழ் அப்படின்னு திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் சொல்லியிருக்காரு. என்ன? கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுதற் தெரிந்த ஆய்ந்த இப்பசுந்தமிழே அப்படின்னு திருவிளையாடற் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் கெழுகடல் தன்கோல் வேந்தே அப்படின்னு புறநானூறுலையும், தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மதுரை அப்படின்னு சிறுபான்ற்று படையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் முக்கியமான வினாப்பகுதி. அதிகமா பிஜிடிஆர்பில கேட்கப்பட்ட ஒரு வினாப்பகுதி. தமிழ் கெழுகடல் தன்கோல் வேந்தேனா புறமும், தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மதுரைன்னு சிறுபான்ற்று படையிலையும், புனர்கூற்று புகழ்சால் சிறப்பின் நிலத்தரு திரவின் நெடியோன் அப்படின்னு மதுரை காஞ்சியிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நிலத்தரு திரவின் நெடியோன் அப்படின்னா மதுரை காஞ்சி. அதை நிலை பெற்ற தாங்கரு மரபின் மதுரைன்னு கேட்டா சிறுபான்ற்று படை. தமிழ் கெழுகடல் அப்படின்னா புறநானூறு. இதெல்லாம் முக்கியமான பாடக்குறிப்புகள். தென்தமிழ் நன்னாட்டு தீதிர் மதுரை அப்படின்னா சிலப்பதிகாரம். அதே தென்தமிழ் நன்னாட்டு தீதீர் அப்படின்னா சிலப்பதிகாரம். தென்தமிழ் மதுரைன்னு கேட்டா மணிமேகலை. ஓகேவா? தென்தமிழ் நன்னாட்டு தீதீர் மதுரைன்னு கேட்டா சிலப்பதிகாரம். தென்தமிழ் மதுரைன்னு சொன்னா மணிமேகலை. சங்கத்தமிழே சங்கமளி தமிழே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காரு. உயர்மதில் கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழ். இதுவும் வினா கேட்கப்பட்ட ஒன்று. தேர்வுல பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. தென்தமிழ் நன்னாடுன்னா என்ன, தென்தமிழ் மதுரைன்னா என்ன, தமிழ் வேலின்னா என்ன, தமிழ் கூடல் என்னன்றதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு வினா. ஓகேங்களா? சங்கமளி தமிழ்னா திருமங்கை ஆழ்வார். ஓன் தீந்தமிழ் அப்படின்னா மாணிக்க வாசகர். சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு ஔவையார் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு யார் பாடியிருக்கா? ஔவை பாடியிருக்காங்க. வடநாட்டு வணிகத்தை விட தென்னாட்டு வணிகமே சிறந்தது என்றும், வடநாட்டு கம்பளி, தோடு, குதிரைகளில் வாணிகம் நடத்த தென்னாட்டோடோ மிக உயர்ந்த பொருட்களாகிய பொன்னும், அர்த்தசாஸ்திரம் வைரம், முத்து, சங்கு முதலியவற்றில் வாணிபம் நடந்துள்ளது என்று கௌடில்யரோட அர்த்தசாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அர்த்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட செய்தியை தான் கௌடில்யர் இங்கே சொல்றாரு. அப்ப நிறைய குறிப்புகள், வரலாற்று சார்ந்த குறிப்புகளும் இதுல நம்மளால அறிய முடியுது. இலங்கை நாட்டு பழைய வரலாற்று நூல்களாகிய மகாவம்சம், ராஜவள்ளி, ராஜ
தரங்கிணி ஆகியவற்றில் தமிழரின் வாணிக சிறப்பு போர்த்திறன் ஆட்சி பற்றி பொறிக்கப்பட்டுள்ளது. அப்போ தமிழர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பிற நாட்டு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தா இலங்கை நாட்டு பழைய வரலாற்று நூலாகிய மகாவம்சம், ராஜவள்ளி, ராஜதரங்கிணி அப்படின்றதுல தான் வாணிக சிறப்பையும் போர்த்திறன் ஆட்சி சிறப்பை பற்றி பொறிக்கப்பட்டுள்ள செய்தியை அறிய முடியுது. சில பாண்டியர் ஐரோப்பாவில் புகழ்பெற்ற அகஸ்டஸ் என்ற வேந்தனுக்கு தூது அனுப்பியுள்ளனர். கிரேக்கர்களையும் மெய்காப்பாளராகவும் பயன்படுத்தினிருக்காங்க. பாண்டியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஐரோப்பாவில் புகழ்பெற்ற அகஸ்டஸ் என்ற வேந்தனுக்கு இங்கிருந்து தூது அனுப்பியிருக்காங்க. கிரேக்கர்களை என்ன பண்ணியிருக்காங்க, மெய்காப்பாளர்களாகவும் பயன்படுத்தியிருக்கார்கள். யாரு, பாண்டியர்கள். அப்ப வினா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அகஸ்டஸ் என்ற வேந்தனுக்கு தூது அனுப்பிய மன்னன் யார், சேர சோழ பாண்டியனான்னு கேட்கலாம், பாண்டியன். அதே மாதிரி கிரேக்க மெய்காப்பாளர்களாக பயன்படுத்திய மன்னன் யாருக்கு, பாண்டியன் கேட்கலாம். பாண்டியன் பயன்படுத்திய மெய்காப்பாளர்கள் யாரு அப்படின்னு ஆப்ஷன்ல கேட்டா கிரேக்கர்கள். இதுவும் கேட்கலாம். வினா எப்படி வேணாலும் கேட்கலாம். குறிப்பு நம்ம கையில தான் இருக்கு. வினா குறிப்பு எடுக்கிறப்பயே இந்த வினாவை இப்படியும் கேட்கலான்னு வினா அமைப்பிலே குறிப்பெடுத்துக்கிட்டிங்கன்னா நினைவு வைத்து கொள்ளும் போது எளிமையா இருக்கும். ஓகேங்களா. உயர்தனி செம்மொழி. வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு பாவலேறு பெருஞ்சித்தனார் சொல்லியிருக்காரு. பாவலேறு பெருஞ்சித்தனார் என்ன சொல்லியிருக்காரு, வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி தமிழ்மொழி அப்படின்னு பாவலேறு தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்காரு. திருந்திய பண்பும் சீர்ந்த நாகரிகமும் பொருந்திய தூயாமொழி தமிழ் செம்மொழி அப்படின்னு பரிதிமாற் கலைஞர் சொல்லியிருக்காரு. வீருடைய செம்மொழி, வீரம் நிறைந்த மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள், அதாவது உலகம் தோன்றிய நாள் முதல் ஒரு உயிர் மொழியா இருக்குப்பா அப்படின்னா அது தமிழ் மொழிதான்னு பாவலர் பாடிட்டு போயிட்டாரு. பாவலர் பெருஞ்சித்தனார் பாடிட்டாரு. அதற்கடுத்து பரிதிமாற் கலைஞர் என்ன சொல்றாரு பாருங்க, திருந்திய பண்பும், ஒரு திருத்தமான பண்பு இருக்கு, சீர்த நாகரிகம் பொருந்திய ஒரு தூய மொழி தான்ப்பா தமிழோட செம்மொழி அப்படின்னு பரிதிமாற் கலைஞர் சொல்றாரு. அப்ப தொன்மை, முன்மை, நுண்மை என்ற 16 வகையான செவ்வியல் தன்மையை பத்தி சொன்னது பாவனார். ஓகேங்களா. 16 வகையான செவ்வியல் தன்மைகளை பற்றி சொன்னது யாரு, பாவனார். மதுராபுரி சங்கம் வைத்தது தமிழ் அப்படின்னு சின்னமனூர் செப்பேடு கிபி 10ஆம் நூற்றாண்டுல சொல்லியிருக்கு. மதுராபுரி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது அப்படின்ற செய்தியை எந்த வரலாற்று குறிப்புல நம்ம அணுகிறோம் அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு, 10ஆம் நூற்றாண்டான சின்னமனூர் செப்பேட்டில் நம்ம அந்த செய்தியை நம்மளால அறிய முடியுது. தமிழின் தொன்மையை குறித்து கால்டுவெல் சொல்லியிருக்காரு. பழங்கன்னடம், மலையாளம், துளு, கோண்டு, கூதம், கூய் போன்ற பல மொழிகள் பெரிதும் தமிழ் மொழியை ஒத்துதான் இருக்கு. திராவிட மொழியில் வழங்கும் சொற்கள் பலவும் தமிழ் மொழியில் வழங்குகின்றன. கன்னடம், தெலுங்கு மொழியில் வழங்கும் நாடுகளில் கல்வெட்டுகள் யாவும் வடமொழியில் விளங்க தமிழ்நாட்டில் மட்டுமே பழங்கல்வெட்டு தூய மொழியில் அமைந்துள்ளது. கன்னடம், தெலுங்கு மொழியில் வழங்கும் பல நாடுகளில் கல்வெட்டு யாவும் வடமொழியில தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தூய தமிழ் மொழியில கல்வெட்டு அமைந்திருக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால அறிய முடியுது. கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல மலையாள கல்வெட்டுகளை நோக்கும்போது, கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல மலையாள கல்வெட்டை நோக்கும்போது மலையாள நாட்டில் அப்போது அரியாசன மொழி தமிழாகவும் பேச்சு வழக்கு மொழி மலையாளமாகவும் வழங்கியிருக்க வேண்டும் என கல்வெட்டு சொல்லுது. கல்வெட்டே குறிப்பு என்ன சொல்லுது பாருங்க, 7ஆம் நூற்றாண்டுல மலையாள கல்வெட்டை நோக்குறாங்க. அதை நோக்குறப்ப அந்த மலையாள நாட்டிலேயே அரியாசன மொழி தமிழாதான் இருந்திருக்கு, பேச்சு மொழி தான் மலையாளமா இருந்திருக்கு அப்படின்றத கால்டுவெல் சொல்றாரு. யார் சொல்றா, கால்டுவெல் சொல்றாரு. இது முக்கியமான ஒரு குறிப்பு. ஓகேங்களா. மலையாள கல்வெட்டை நோக்கும்போது மலையாள நாட்டில் அரியாசன மொழியா என்ன மொழி இருந்திருக்கு, தமிழ் மொழி இருக்கு, பேச்சு வழக்காதான் மலையாளம் இருந்திருக்கு. இந்த குறிப்பை சொல்றது யாரு, கால்டுவெல். அப்ப தமிழ் மொழியானது மிக பழங்காலத்தவை அப்படின்னு ஜூல்ஸ் பிளாக் அவர் சொல்றாரு. இங்க ஜேன் கொடுத்திருக்காங்களா, ஜூல்ஸ் பிளாக். கல்வியும் திறனும் மிக்க எழுத்தாளர் ஒருவர் எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் எந்த ஐரோப்பிய மொழியையும் விட தமிழ் மொழி தான் சிறந்ததுன்னு விட்னே சொல்லிட்டாருப்பா. கல்வியும் திறனும் மிக்க எழுத்தாளர் ஒருவர் எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் எந்த ஐரோப்பிய மொழி விட சிறந்தது அப்படின்னா தமிழ் மொழியை விட சிறந்தது எதுவும் இல்லை அப்படின்னு யார் சொல்றா, விட்னே சொல்லிட்டாரு.
அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து வந்து திராவிடத்தை பற்றி பேசுகிறாங்க. வால்மீகி ராமாயணத்தில் மனுநூலிலும் பாரதத்திலும் பாகவதத்திலும் திராவிடர் சொல் வழக்கு உண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டில் குமரிலப்பட்டர் ஆந்திர திராவிட பாஷா என்ற தொடரில் ஆந்திர தெலுங்கை குறிக்க திராவிடம் என்ற தமிழை தான் குறிச்சிருக்காரு. திராவிடம்னா தமிழை தான் குறிக்கும் அப்படின்ற குறிப்பு இருக்கு. திராவிடம், திரவிடம், திரமிடம், திரமிழம், தமிழோ அப்படின்ற தமிழ் என்றது அப்படின்னு தமிழுக்கான விளக்கணத்தை கால்டுவெல் சொல்றாரு. திராவிடத்திலிருந்து திரவிடம், திரவிடத்திலிருந்து திரமிடம், அதுக்கடுத்து திரமிழம், அதுக்கும் திரமிழம், திரமிழோ, தமிழோ, அதுலேருந்து தான் தமிழ் என்று வந்ததுன்னு யார் சொல்றா? கால்டுவெல் சொல்றாரு. அப்ப ரோம் நிலப்படங்களில் தமிர்சி என்ற பெயரும் யுவான்சாங் எழுதிய குறிப்பில் டசிமோலோ அப்படின்ற பெயரும் உள்ளது அப்படின்றத இதுல இருந்து நம்மளால அறிய முடிகிறது. அப்ப தமிழியா என்ற திரிவை டச்சு பாதிரிமார்களும் தமிரிசி என்ற திரிந்த வடிவத்தை ரோமர்களும் தெஹிமாலோ என்ற திரிபை சீனர்கள் வழங்கியதை வைத்து தமிழ், தமிழா, திரமிழா, திரமிழம், திரவிடம் என திரிந்து வழங்கியிருக்கலாம் அப்படின்னு மூவா சொல்றாங்க. அப்ப இந்த குறிப்பு ரொம்ப முக்கியம். இதுல சொல்லப்பட்ட இந்த குறிப்பு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, திரமிழோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது யாருடைய கூற்று? ஓகேங்களா? திரமிழா அப்படின்னு ஆரம்பிக்கிறது யாருடைய கூற்று? அதே மாதிரி கால்டுவெல் குறிப்பு நம்ம பார்த்தோம்ல, கால்டுவெல்லோட திராவிடம், திரவிடம், திரமிடம், திரமிழம், திரமிழோ அப்படின்னு லாஸ்ட்ல தமிழ்னு வருது. திராவிடத்துல ஆரம்பிச்சு தமிழ்னு முடிஞ்சுன்னா அது கால்டுவெல்லோட கூற்று. அதே வந்து தமிழியா, ஓகேங்களா, நடுலகரம் போட்டு தமிழியா என்ற திரிபை டச்சு பாதிரிமார்களும் தமிரிசி என்ற திரிந்த வடிவத்தை ரோமர்களும் தெஹிமலோ என்ற திரிபை சீனர்களும் வைத்து தமிழ், ஓகேங்களா, இங்கே ஆரம்பத்துல அங்க நம்ம கால்டுவெல் பார்த்ததுல இறுதி தான் தமிழ் வருது. ஆனா மூவா சொன்ன குறிப்புல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ், அதுக்கடுத்து தமிழோ, அதுக்கடுத்து திரமிழா, திரமிழம், திராவிடம், ஓகேங்களா, அப்படியே வந்து தலைகீழ் விதியில வருது. ஓகேங்களா, கீழ இருந்து மேலாக அங்க ஒரே ஆர்டர்ல பார்த்தோம், இங்கே தலைகீழ் விதியில வருது. அப்படி திரிந்து வளர்ந்திருக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? மூவா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 2 குறிப்பும் முக்கியம். நமக்கு வினா அப்படிதான் கேட்பாங்க. திராவிடம் என்ற ஆர்டர்ல இருந்து தமிழ்னு முடிஞ்சுன்னா கால்டுவெல், திரமிழோ அப்படின்றதுல இருந்து திராவிடன் வந்துச்சுன்னா, ஓகேங்களா, தமிழா அப்படின்ற திராவிடத்துல இருந்து வந்துச்சுன்னா அது மூவாவோட கூற்று ரொம்ப முக்கியமானது. பொன் நிறைந்ததாயும் அழகுடைந்ததாயும் முத்துமணி இவற்றால் அணியப்பட்டதாயினும் நகரத்து அரசனோடு இணைக்கப்பட்டதாயினும் உள்ள பாண்டியர் வாயிற்கதவை வானரங்களே போய் கண்டீர் என ராமர் கிஷ்கிந்தையின் வானரப்படைக்கு கூறியதாக இடம்பெறுகிறது வால்மீகி ராமாயணத்துல இந்த செய்தி சொல்லப்படுது. ஓகேங்களா, இதுக்கடுத்து பழம் பெருமை அப்படின்றத சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நீலி சாயத்தில் தோய்த்த மெல்லிய துணிகள் 3000 ஆண்டிற்கு முற்பட்ட எகிப்து நாட்டு கல்லறையில் காணப்பட்டதா? சரிங்களா, நீலி சாயத்தில், நீலி பிருங்கா அப்படின்ற சாயத்துல மெல்லி துணிகள் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத எகிப்து நாட்டு கல்லறையில் காணப்படுறோம். கிமு 962 930 இருந்த சாலமன் என்ற ஹீப்ரு மன்னன் தமிழ்நாட்டிலிருந்து பொன்னு, வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில், அகில் ஆகியவற்றை பெற்றதாக வரலாறு கூறப்படுது. பைப்பிலில் மயில்கள் துக்கியம் என்று குறிப்பிடப்படுகிறது. துகி என்ற சொல் தோகை என்பதன் பிரிவே. இதுவும் கேட்டிருக்காங்க. துகி என்பது எஸ் சொல்லின் திரிபு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோகை என்ற சொல்லின் திரிபு. ஆரியர் அறியாத யானை பழைய வேதத்தில் இல்லை. ஆரியர் அறியாத யானை பழைய வேதத்தில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து கிமு 720 722 ஓகேங்களா, 727 722 வரைக்கும் 27 முதல் 720 கிமு கிபி வரும். ஆரிய நாட்டு மன்னனாகிய சால்மனேசருக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட செய்தியும் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் அரிசி பாபிலோனிற்கு கிமு 6 அனுப்பப்பட்ட அரிசி, சந்தனம் என்ற சொற்களும் அந்நாட்டு மொழிகளில் இடம்பெற்றுள்ளன. அப்ப அரைசா என்ற ஹிப்ரு மொழியில் எழுதியது இன்று ஆங்கிலத்தில் ரைஸ் என்று வழங்கப்படுகிறது. அரைசா என்று ஹிப்ரு மொழியில் எழுதியதான் இன்று எப்படி இருக்கு? ஆங்கிலத்தில் ரைஸ் என்று வழங்கப்படுகிறது.
அப்படின்ற செய்தியை இங்கே சொல்றாங்க. ரைஸா தான் இங்கே எப்படி வந்திருக்கு, ரைஸ் என்று சொல்லப்படுது. இது எங்க இருக்கு, ஹிப்ரு மொழியில பயன்படுத்திய அரைசா தான் ஆங்கிலத்தில் ரைஸ் என்ற சொல்லாக பயன்படுத்தப்படுது. அப்ப ரைஸ் என்றதோட மூலச்சொல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஹீப்ரு மொழியில் அரைசா. ஓகே, இதான் வினா கேட்பாங்க. அடுத்து வணிக சிறப்புன்னு பார்த்தா பாண்டிய நாட்டு முத்து வடமொழி இலக்கியங்களில் முக்த என தெரிந்து வழங்குகிறது. தமிழ்நாட்டில் அகில், ஹிப்ரு மொழியில் அகிலியம், அகலத்தாக தெரிகிறது. வடமொழியில் அகரு எனப்படுகிறது. ஓகேங்களா, அப்போ ஒரு சொல் எவ்வாறெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதுல இருந்து பெறப்பட்டதுன்னு செய்தியும் பார்க்க போறோம். முத்து அப்படின்றது முக்த் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அகில் அப்படின்றது ஹிப்ரு மொழியில அகிலியம், அகலத் அப்படின்னு வருது. வடமொழியில அகரு அப்படின்னு மாறி சொல்லப்பட்டிருக்கு. உயர்தனி செம்மொழி. வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, பாவலேறு பெருஞ்சித்தனார். பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார். திருந்திய பண்பும் சீர்ந்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி செம்மொழியும் என செம்மொழிக்கான இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். செம்மொழிக்கான இலக்கணத்தை வகுத்தவர் யார், பரிதிமாற் கலைஞர். உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொன்னது பாவலேறு பெருஞ்சித்தனார். தொன்மை, முன்மை, நுண்மை என்று 16 வகையான செவ்வியல் தன்மைகளை சொன்னது பாவனார். உலக இலக்கியம் இலக்கணம் வளமுடைய மொழி 300 3000. சரிங்களா, இந்த வேர்டு வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும், முக்கியமான வினா பகுதினால திருப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. உலகில் இலக்கிய இலக்கண வளமுடைய மொழிகள் மொத்தம் எத்தனை, 3000. 2000 ஆண்டும் பழமையுடைய மொழியா தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்க மொழியை சொல்றாங்க. செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகள் என முஸ்தபாவும் மொழியில் வெளிநாரும் 11 கோட்பாட்டை சொல்றாங்க. செவ்வியல் தன்மைகளா 16 சொல்றப்ப இங்க என்ன சொல்றாரு, முஸ்தபா என்ன சொல்றாரு, செம்மொழி தகுதிப்பாடுன்னு 11 கோட்பாட்டை சொல்றாரு. செம்மொழி தகுதிப்பாடுன்னு கேட்டா முஸ்தபா, செவ்வியல் தன்மைன்னு கேட்டா பாவனார். அப்ப பாவனார் சொன்ன செவ்வியல் தன்மை 16, முஸ்தபா சொன்ன செம்மொழி கோட்பாடு 11. இது ரெண்டையும் மாத்திரக்கூடாது. செம்மொழி கோட்பாடுன்னு கேட்டா முஸ்தபா, செவ்வியல் தன்மைன்னு கேட்டா பாவனார். பாவனார் சொன்னது 16, முஸ்தபா சொன்னது 11. அந்த 11 கோட்பாட்டு என்னப்பா அப்படின்றத அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பண்பாடு, கலை பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கியத்தில் தனித்தன்மை வெளியீடு, மொழி கோட்பாடு அப்படின்னு 11 வகையான தன்மைகளை பற்றி சொல்றாரு. யாரு, மனவை முஸ்தபா. மனவை முஸ்தபா. ஒரு மொழினா தொன்மையா இருக்கணும், பிறமொழி தாக்கம் இருக்கக்கூடாது, தாய்மை நிலையில இருக்கணும், தனித்தன்மை வாய்ந்து இருக்கணும், இலக்கண இலக்கிய சிறப்பு பெற்றிருக்கணும், பொதுமையான பண்புகள் இருக்கணும், நடுவு நிலைமையோடு இருக்கணும், பண்பாட்டு கலை பட்டறிவு வெளிப்படணும், உயர் சிந்தனை இருக்கணும், கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்படணும், மொழியின் கோட்பாடெல்லாம் அமைந்திருக்கணும். அப்ப தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவ மொழிகளுக்கு மட்டுமின்றி பிராகி முதலியான வடமொழிகளுக்கும் தாயாக விளங்குகிறது தமிழ் மொழி அப்படின்னு யார் சொல்றா, கால்டுவெல் சொல்றாரு. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவ மொழிகளுக்கு மட்டும் பிராகி முதலிய வடமொழிகளுக்கும் தாயாக விளங்குகிறது தமிழ் மொழி அப்படின்னு யார் சொல்றா, கால்டுவெல் சொல்றாரு. 1800 மொழிகளுக்கு தமிழ் வேர் சொற்கள் தந்திருக்கு. 1800 மொழிகளுக்கு தமிழ் என்ன பண்ணியிருக்கான், வேர் சொற்களை தந்திருக்கு. சங்க இலக்கியத்தில் மொத்தம் எத்தனை அடிகள்னா 26,350 அடிகள். 26,350 அடிகள் இருக்கிறது. தமிழை போல விரிவான இலக்கியங்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு கபில் சிபல் சொல்லியிருக்காரு, செக் நாட்டவர் சொல்லியிருக்காரு. மக்கள் இலக்கியம் என பாராட்டப்படுவது சங்க இலக்கியம். தமிழில் மிகவும் பண்பட்ட மொழி தான் தமிழ் மொழி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, மார்க்ஸ் முல்லர் சொல்லியிருக்காரு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குதுன்னு ஹெல்லட் சொல்லியிருக்காரு. இன்றைய மொழியியல் நூலில் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறையை தொல்காப்பியம் கூறியிருக்காருன்னு யார் சொல்லியிருக்கா, எமினோ சொல்லியிருக்காரு. ஒரு மொழிக்கு தேவையான ஒலிகள் 333, தமிழ் மொழியிடம் உள்ள ஒலிகள் 500, செம்மொழி ஆகிய நடுவண் அரசு அறிவித்த ஆண்டு 2004. 2004 தான் அக்டோபர் மாதம் தான் தமிழை நடுவண் அரசு செம்மொழியாக அறிவித்தது. மதுரை தமிழ்ச்சங்கம் இதழான செந்தமிழில் பரிதிமாற் கலங்கிய உயர்தனி செம்மொழி கட்டுரை வெளியாண்ட ஆண்டு 1901. பரிதிமாற் கலைஞர்
தன்னுடைய கட்டுரை வெளியிட்ட ஆண்டு உயர்தனி செம்மொழி எங்க மதுரை தமிழ் சங்கத்தில் தான் வெளியிட்டிருக்காங்க. மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக கோரிக்கை வைத்த ஆண்டு 1918 கோரிக்கை வச்சிருக்காங்க. 2004 தான் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழை செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க. கோரிக்கை வைத்தது யாரு? மேலை சிவபுரி சன்மார்க்க சபை. சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்ற ஆண்டு 1918. சரிங்களா? தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு, தீர்மானம் நிறைவேற்றியது யாரு? அதுக்கு கோரிக்கை வைத்தது யாரு? அடுத்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் செம்மொழி தீர்மானம் 1919 எடுக்கப்பட்டது. உயர்தனி செம்மொழி என தேவநேய பாவனர் எழுதி வெளியிட்ட ஆண்டு 1966. உயர்தனி செம்மொழின்னு தேவநேய பாவனர் சொன்னது 1966. அப்போ இங்கே கொடுத்துருக்க குறிப்புகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக கோரிக்கை வைத்த ஆண்டு 1918. சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்ற ஆண்டு 1918. ஓகேங்களா? இதில் இருக்க குறிப்புகள் தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது செம்மொழியாக அறிவித்தது சரியும். அப்போ அந்த செம்மொழியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ கோரிக்கை யார் வைத்தாங்க, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினது யார், அது எந்த தமிழ் சங்கத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அந்த அதாவது உயர்தனி செம்மொழின்னு யார் எழுதி வெளியிட்டா அப்படின்ற குறிப்புலாம் ரொம்ப முக்கியமான குறிப்பு. சரிங்களா? அப்போ அவசியம் குறிப்பெடுத்துக்கங்க. அடுத்து பரிதிமார் கலைஞரை பற்றி சொல்கிறாங்க. பெயர் சூரியநாராயண சாஸ்திரி, ஊர் மதுரையை ஆண்ட விளாச்சேரி, பெற்றோர்னு பார்த்தா கோவிதை. ஓகேங்களா? சூரியநாராயண சாஸ்திரியை பற்றி சொல்லியிருக்காங்க. மதுரையை ஆண்ட விளாச்சேரி, கோவிந்த சிவனார், லட்சுமி அம்மாள். ஜூலை 1870 ஜூலையில் பிறந்திருக்காரு. தமிழ் பயின்றது மகாவித்வன் சபாபதியிடம். தமிழ் பயின்றது எங்கன்னா மகாவித்வன் சபாபதியிடம். சரிங்களா? ஆக்ஸ்போர்டு வேலையை மறுத்தவர் யாருன்னா, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகன்றது எப்பேற்பட்ட பல்கலைக்கழகம், தமிழுக்காக என்ன பண்ணியிருக்காரு, அந்த வேலையவே மறுத்திருக்காரு பரிதிமார் கலைஞர். தமிழ் படிக்கும் மாணவரை இயற்றிய தமிழ் மாணவர் என்று பரிதிமார் கலைஞர் அழைத்தார். 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர். தலைமைன்னு பார்த்தா பாஸ்கர சேதுபதி, மேற்பாளையம் பட்ட பாண்டித்துரை, பரிதிமார், உவேசா, ராகவனார் உதவியுடன் மதுரையில் துவக்கம் 4ஆம் தமிழ்ச்சங்கம். சரிங்களா? பரிதிமார் கலைஞர், உவேசா, ராகவ உதவியுடன் மதுரையில் என்ன பண்ணிருக்கு, 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ காரணமாக இருந்தவர் யாரு? இந்த பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி என பரிதிமார் கலைஞர் அழைத்தவர் சி.வை. தாமோதர பிள்ளை. திராவிட சாஸ்திரி அப்படின்னு பரிதிமார் கலைஞரை யார் சொல்லியிருக்கிறா? சி.வை. தாமோதர பிள்ளை சொல்லியிருக்காரு. தனி பாசுர தொகை பரிதிமார் கலைஞர். ஜி.யு. போப் பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகையை மொழிபெயர்த்துள்ளார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப்பு. ரூபாவதி, கலாபதி அப்படின்ற நாடகங்களை எழுதியவர் யாரு? பரிதிமார் கலைஞர். சித்திரக்கவி என்ற நூலும் எழுதியிருக்காரு. பரிதிமார் கலைஞரின் உரை எழுதிய நூல் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்தில் 51 பாடல்கள். பரிதிமார் கலைஞர் உரை எழுதிய நூல்னா குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம். இது ஒரு அறநூல். ஓகேங்களா? பிற அறநூல்களில் வரும். இந்த நூலில் 51 பாடல்கள் யார் எழுதியிருக்க, உரை எழுதியிருக்கார்? பரிதிமார் கலைஞர் உரை எழுதியிருக்காரு. ஞானபோதினி என்ற இதழை தொடங்கியது பூர்ணலிங்கம். ஞானபோதினி என்ற இதழை தொடங்கியது யாரு? பூர்ணலிங்கம். ஞானபோதினி இதழை நடத்தியவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர். ஞானபோதினி இதழை நடத்தியவர் யாரு? பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர். தமிழ் வியாசங்கள் என்பது யாருடைய கட்டுரை? பரிதிமார் கலைஞரோட கட்டுரை. மாணிக்கவாசகரின் புலமை, உழைப்பு, பக்தியை பாராட்டியவர் ஜி.யு. போப். மாணிக்கவாசகரின் புலமை, உழைப்பு, பக்தியை பாராட்டியவர் யாரு? ஜி.யு. போப்பு. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் மலையச்சுவான் மகன் ஞானப்பிரகாசம். தஞ்சையில தான் வெளியிட்டிருக்காரு. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலான்னு யார் சொல்லியிருக்காரு? கால்டுவெல் சொல்லியிருக்காரு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு இலக்கிய நூலாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா திருக்குறளும் கம்பனோட காவியம். ஓகேங்களா? கம்பராமாயணம் சொல்றது எவ்வளவு மொழி ஆளுமை பெற்ற ஒரு நூலா இருக்குன்றத கால்டுவெல் சொல்லால நம்மளால அறிய முடியுது. தமிழ் கெழுக்கூடல்னு புறநானூறு சொல்லியிருக்காரு. தமிழ் வேலின்றது பரிபாடல சொல்லப்பட்டிருக்கு. கெழுக்கூடல்னு சொன்னது புறநானூறு, தமிழ் வேலி அப்படின்னு சொன்னது பரிபாடல். இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்கப்பட்ட வினாக்கள் பிஜிடிஆர்பியில்.
கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழ் மாணிக்கவாசகர் பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. கூடலில் வேய்ந்த ஓன் தீன் தமிழ் அப்படின்னா மாணிக்கவாசகர் பெண்களின் வீரத்தை பற்றி பாடியவர் ஓக்கூர் மாசாத்தியர். திருக்குறள் ஒரு மொழி ஒரு நாடு இனத்திற்கு உரியதல்ல மண்பதைக்கு உரியது அப்படின்னு திருவிக்கா சொல்லியிருக்காரு. அததான் உலக பொதுமறைன்னு சொல்றோம். திருக்குறள் திருவள்ளுவர் இல்லாவிட்டாலும் தமிழன் தமிழ் இனம் ஒன்று இருந்திருக்காது அப்படின்னு கீபா விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. திருக்குறளும் திருவள்ளுவரும் இல்லாட்டினா தமிழ் என்ற ஒரு இனமே நமக்கு தெரியாம போயிருக்குண்டா அப்படின்னு யார் சொல்றா? கியாப்பா விஸ்வநாதன் சொல்றாரு. பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை பாடலுக்கு முன்னோடி அப்பரின் நாமருக்கும் குடியெல்லாம் என்னும் திருத்தாண்டக பாடல். நமக்கு எல்லாத்துக்குமே பாரதியோட அச்சமில்லை 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 அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே அப்படின்ற பாடல் வரி நமக்கு எல்லாம் தெரியும். இந்த பாடலுக்கு இந்த அச்சத்தை பற்றி வீரத்தை பற்றி ஒரு பாடல் பாரதிக்கு முன்னாடியே திருத்தாண்டகத்துல அப்பர் நாமர் குடியெல்லாம் என்ற பாடல் வரிய திருத்தாண்டகத்துல சொல்லியிருக்காரு. ஆரியம் போலும் உலகம் வலுக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே அப்படின்னு தமிழ்தாய் வாழ்த்து இருக்குல்ல. ஆரியம் போலும் உலகம் வழக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்ததுமேன்னு யார் சொல்லியிருக்கா? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பாடியிருக்காரு. அடுத்து இனிமை நீர்மையும் தமிழெனல் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு பிங்கள நிகண்டுல சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் எனும் இனிய தீஞ்சொல் தையல் அப்படின்னு மணிமேகலை. தீஞ்சொல் தையல் அப்படின்னாவே தையல் அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். ஓகேங்களா? தமிழினும் இனிய தீஞ்சொல் தையல்னு மணிமேகலை சொல்லப்பட்டிருக்கு. வடமொழி எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மூன்றும் உலக இலக்கிய மொழிகளிலும் உயர்தனி செம்மொழியான தமிழ் சொற்கள் கலந்திருக்கு. வடமொழி எபிரேயம் கிரேக்கம் என்று உலக இலக்கிய மொழியில கூட உயர்தனி செம்மொழியான தமிழ் மொழி கலந்திருக்குன்னு யார் சொல்லியிருக்கா? டேவிஸ் சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியில் வழங்கும் அறத்துறை இலக்கியங்கள் போன்று உலகில் வேறு எங்கிலும் இல்லை என்று மேல்நாட்டு அறிஞர்களே பெஸ்கி போன்றோர் வியந்து பாராட்டியிருக்காங்க. தமிழ் மொழியை போல வேற எது இல்லப்பா அப்படின்னு வியந்து சொல்லியிருக்காங்க. வணிகத்தின் மொழியாக ஆங்கிலமும் தூதின் மொழியாக பிரெஞ்சும். சரிங்களா? வணிகத்தின் மொழியாக ஆங்கிலமும் தூதின் மொழியாக பிரெஞ்சும் காதலின் மொழியாக இத்தாலியும் தத்துவத்தின் மொழியாக ஜெர்மனியும் பக்தியின் மொழியாக தமிழும் அப்படின்னு தனிநாயகம் அடிகள் சொல்லியிருக்காரு. அப்போ வணிகத்தின் மொழி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வணிகம் தொடர்பாக பேச என்ன மொழியை பயன்படுத்தியிருக்காங்க? ஆங்கிலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. தூது அப்படின்னா பிரெஞ்சு மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. காதலின் மொழியாக இத்தாலி மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. தத்துவத்துக்கு ஜெர்மன் மொழியும் பக்திக்கு தமிழை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தனிநாயக அடிகள் சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியில் வரும் சுட்டு வினா பெயர்களில் அழகான ஒழுங்குமுறை வேறெங்கும் இல்லை. ஏகார ஓகாரங்கள் வினா பொருளில் வருதல் திராவிட மொழிகளை தவிர வேறு எந்த மொழியிலும் இல்லை. ஏகாரம் ஓகாரம்ன்ற வினா அமைப்பு திராவிட மொழிகளை தவிர வேற எந்த உலக மொழியிலும் இல்லை. அப்ப வடமொழிக்கே தெரியாதவை எனவும் வியந்து உரைத்தார் கால்டுவெல் தமிழை எந்த அளவுக்கு சிறப்பா உயர்ந்து அந்த மொழியை ஆழமா படிச்சிருந்தா இவ்வளவு செய்திகளை நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. அப்ப இந்த பகுதியில தமிழோட தொன்மை, தமிழோட சிறப்பு என்ன, தமிழோட பண்புகள் என்ன அப்படின்ற செய்தியை நம்மளால முழுமையா அறிய முடியுது. தமிழ்னா என்ன, வேறு எந்த மொழியிலும் இப்படி ஒரு சிறப்பு இல்லப்பா அப்படின்ற செய்தியை நம்மளால முழுமையா அறிய முடியுது. அப்ப இதோட இன்றைய பகுதியான அதாவது வரிவடிவ தமிழ் மொழியோட வட்டம் அப்படின்ற தமிழோட தன்மை அப்படின்ற அடிப்படையில பார்த்தோம். அதாவது வட்டார மாவட்ட மொழியோட தன்மைகள் எந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது அப்படின்ற செய்தியை இந்த காணொளியோட நிறைவு பெறுது. சரிங்களா? இதுதான் இந்த பகுதியோட இறுதி காணொளி. பயிற்சி வினாக்கு போகலாமா? சேர சோழ பாண்டியர் போலவே படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் குடி தமிழ் குடி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பரிமேர் அழகர் தன்னுடைய நூல்ல சொல்லியிருக்காரு. சேர சோழ பாண்டியர் போல படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் ஒரு குடிதான் தமிழ் குடி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பரிமேல் அழகர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பயிற்சி வினா 2 நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் அப்படின்ற இந்த பாடல் வரி எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா தேவாரமா, திருவாசகமா, தொல்காப்பியம், பிரபந்தமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நண்பாட்டு புலவனாய்
ஓகேங்களா? தேவாரத்துல தான் இடம்பெற்றிருக்கு. நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன்கான் என்று பாட்டுரைக்கும் நூல் தேவார பாடல் வரி. பயிற்சி வினா 3. அர்ஜுனன் மணந்த பாண்டிய இளவரசியோட பெயர் என்ன? சித்ராங்கதை. அர்ஜுனன் மணந்த பாண்டிய இளவரசி பெயர் சித்ராங்கதை. பயிற்சி வினா 4. புணர்கூட்டுண்ட ஓகேங்களா? புணர்குட்டுண்ட புகழ் சொல் சிறப்பின் நிலத்தரு திருவின் நெடியோன் என்ற வரி இடம்பெறும் நூல். புணர்கூட்டு புகழ்சால் ஓகேங்களா? புகழ்சால் சிறப்பின் நிலத்தரு திருவின் நெடியோன் என்ற இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை கஞ்சியா, கலித்தொகையா, களவழி 40 ஓகேங்களா? களவழி 40 மணிமேகலையா அப்படின்னா இந்த பாடல் வரி இடம்பெறும் நூல் மதுரை கஞ்சி. மதுரை கஞ்சியில தான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. மதுரை கஞ்சியில தான் என்ன பண்ணிருக்கு? இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பயிற்சி வினா 5. கூற்று காரணம். கூற்று 1, 2. தொன்மை, முன்மை, நுண்மை என்ற 16 செவ்வியல் தன்மையை பெற்றதுன்னு சொன்னது பாவனார். செம்மொழிக்கு தகுதிப்பாடுகள் என முஸ்தபா 11 கோட்பாடுகளை வரையறை செய்துள்ளார். ஓகேங்களா? செவ்வியல்னு சொன்னாவே பாவனார் தான். முஸ்தபா செம்மொழி கோட்பாடுன்னு சொன்னா இவர் தான். அப்ப இந்த கூற்று 1, 2 சரியா? 1 சரி 2 தவறு, 2 சரி 1 தவறு, 1 2 தவறு. இல்ல, 2மே சரிதான். ஓகேங்களா? செவ்வியல்னா பாவனார், செம்மொழி தகுதிப்பாடுன்னு சொன்னா முஸ்தபா தான். ஓகேங்களா? 2ம் சரிதான். பயிற்சி வினா 6. ஞானபோதினி என்ற இதழை தொடங்கியது யாரு? ஞானபோதினி என்ற இதழை நடத்தியவர் யாரு? ஓகேங்களா? ரொம்ப வினாவை நோட் பண்ணணும். நம்ம தேர்வில் இதில் தான் நம்ம குழப்பம் அடைவோம். சரிங்களா? அவசரப்பட்டு ஞானபோதினி தான்ப்பா டக்குன்னு நமக்கு நடத்தியது அப்படின்றப்ப பரிமார் கலைஞர் ஞாபகம் இருக்கும். ஆனால் அங்கே என்ன கேட்குறாங்க? இதழை தொடங்கியது யாரு, நடத்தியது யாருன்னு கேட்குறாங்க. இதழை தொடங்கியது பூர்ணலிங்கம், நடத்தியது பரிதிமார் கலைஞர். மாற்றி போட்டுறக்கூடாது. சங்கரதாசன், முஸ்தபா, பூர்ணலிங்கம், பாரதிதாசன் யாருமே கிடையாது. ஞானபோதி என்ற இதழை தொடங்கியவர்னு கேட்டா பூரணலிங்கம், இதழை நடத்தியவர்னு கேட்டா பரிதிமார் கலைஞர். ஓகேங்களா? தெளிவா வினாவை ஒரு தடவைக்கு 2 முறை வாசிச்சுட்டு பதிலளிக்கணும். ஓகேங்களா? உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பனும் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல் தான்ப்பா. அவர் தான்ப்பா மொழியை அணுவணுவா அறிந்து அணுவணுவா அனுபவித்து தமிழ் மொழியோட சிறப்பை அழகா சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியில் வரும் சுட்டு வினை பெயர்கள் அழகான ஒழுங்குமுறையில் வேறெங்கும் இல்லை. ஓகார வினா பொருள் வருதல் திராவிட மொழியை தவிர வேற எந்த மொழியிலும் உலகில் எங்கேயுமே கிடையாதுப்பா. என்ன வடமொழியில கூட இல்லப்பான்னு யார் சொல்லி முடிச்சிட்டாரு? கால்டுவெல் சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த கால்டுவெல் தான் இந்த செய்தியும் சொல்றாரு. சரிங்களா? இதோட இன்றைய காணொளி முடியுது. மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த தலைப்பான ஒளியன் உருபன் முதலான கூறுகளை பற்றி பகுதி 1க்கான காணொளியை சந்திப்போம். எப்பயுமே நிறைவு பகுதியில் ஒரு நற்செய்தி சொல்லுவது வழக்கம். இன்றைய தத்துவம் என்னன்னா, வெற்றியை விட தோல்வி அதிகம்பா. என்ன செய்யுது? எப்படிப்பா தோல்வி அதிகம்னா? தோல்வி பெற்றவங்க தான் அதிகன்ற காரணத்தை இங்க சொல்லலை. என்ன சொல்றாங்க? அதிகம் கற்றுத்தரும் வெற்றியை விட வெற்றி பெற்றவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னு அடுத்த நிலைக்கு போயிடுவான். ஆனா தோல்வி பெற்றவன் என்ன செய்வான்? அதையே திரும்ப 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 பார்த்துட்டு இனி அடுத்து எங்கேயுமே தோல்வின்றது சந்திக்க கூடாது அப்படின்றதுக்கு நிறைய பாடம் கற்றுத்தரும். அது உங்களை நிறுத்த விடாதீர்கள். உங்கள் குணத்தை வடிவமைக்க விடுங்கள். சரிங்களா? அந்த பாடம் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் பாடம் நல்லதுதான் இருக்கு. அது பாடத்தை நம்ம நல்ல விதமா எடுத்துக்கொள்றதுல தான் நம்மளுடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? அதை நிறுத்த விடாதீங்க. நீங்க முயற்சியை நிறுத்த விடாம அந்த குணத்தை வடிவமைக்க விடுங்க. எப்படி நம்ம ஷைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு உருவத்தை உருவாக்குங்க அப்படின்றத இங்கே சொல்றாங்க. சரிங்களா? இந்த செய்தியோட இன்றைய காணொளி நிறைவு பெறுது. மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.